எங்கள் தேவன் தாமதிப்பது அவரால் அல்ல, நம்மால. ஆமென். அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம சரியான நேரத்தில் கொடுக்காததுனால இன்னைக்கு அநேக வார்த்தைகள் ஏன் தாமதிக்குதுன்னா, ஆமென், யோவான்ட்ட சொல்றார், இப்பொழுது இடம் கொடு என்று சொன்னதும் அதே வசனம் சொல்லப்படுகிறது. அவர் சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுது இடம் கொடுக்கிறார். என் லைஃப்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நான் தள்ளி கொண்டே இருப்பேனே, ஆனால் அநேக காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் தள்ளி கொண்டுதான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தாமதங்கள் அன்பு சகோதர, அன்பு சகோதரி, கர்த்தரால் வந்ததல்ல, நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை சரியாய் கொடுக்காததுனால. இன்னும் என் வேலை வரவில்லை என்று காணா ஊர்ல வீட்டில் மரியாளிடத்தில் சொன்ன ஆண்டவரை சீக்கிரமா வேலைக்குள்ள கொண்டு வர காரணம் யார் தெரியுமா? அந்த வீட்டுக்காரங்க. இன்னும் என் வேலை வரவில்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு. சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த வேலைக்குள்ள இயேசுவை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இது யார் தெரியுமா? மரியாள் செஞ்சதில்லை, அந்த வீட்டுக்காரங்க. என்ன வீட்டுக்காரங்க செஞ்சாங்க? மரியாள் போய் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த வீட்டுக்காரங்க எதையுமே யோசிக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நின்றாங்க. எல்லாத்தையும் வந்து விட்டு இப்பொழுது இடம் கொடுத்ததும் வேலை வரவில்லை என்று சொன்னவர் வேலைக்குள்ளே வந்து விட்டார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, இன்னும் தாமதிக்காதீர்கள். கொடுக்க வேண்டிய இடத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொடுங்கள். கர்த்தர் தாமதிக்க மாட்டார். இது அவர் சீக்கிரமாய் வந்து நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வேலை வரவில்லை என்று சொன்ன அடுத்த வசனத்தில் அவர் கிரியை செய்ய துவங்குகிறார். இவ்வளவு சீக்கிரத்தில் இந்த வேலை வந்து விட்டது. இதுக்கு ரீசன் என்ன? இயேசு அல்ல, அந்த வீட்டுக்காரங்க. என்னுடைய சீக்கிரமான கீழ்ப்படிதல் தேவனுடைய சீக்கிரமான கிரியை வெளிப்படுத்தும். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். என்னுடைய சீக்கிரமான கீழ்ப்படிதல் தேவனுடைய சீக்கிரமான கிரியையை, ஆமா, என் கீழ்ப்படிதல் எவ்வளவு சீக்கிரமாகுதோ தேவனுடைய கிரியை வெகு சீக்கிரமா என் வாழ்க்கையில் நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல் சீக்கிரமானால் கிரியை சீக்கிரம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் கிரியை தாமதிக்குன்னா உடனே இருந்து யோசிக்கணும், எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தாமதிக்கிறேன் தாமதிக்க மாட்டாருங்க. நம்முடைய கீழ்ப்படிதல் சீக்கிரமா இருந்தால் தேவனுடைய கிரியை என் வாழ்க்கையில சீக்கிரமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென், அவருக்கான ஸ்தானத்தை உங்க லைஃப்ல அதிகம் கொடுங்க. வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் வார்த்தையானவர்